அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 7/6/2024 வைகாசி மாசம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரதமி திதி மாலை 4:45 வரை, பின்பு வளர்பிறை துதிகை. மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 7:43 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சந்திர தரிசனம். ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன். காலை 7:56 பின்பு சந்திரன் மிதுன ராசியில், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். 3ஆம் வீட்டுக்கு சந்திரன் மாறுதலாக இருப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் கடினமாக உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தேவையற்ற இடையூறுகளை சந்திப்பீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் என்றாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் தக்க நேரத்தில் வராத காரணத்தினால் தேவையில்லாத நெருக்கடிகளை எதிர்கொள்வீர்கள். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே,
சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும், லாபஸ்தானத்தில் செவ்வாய், 9ல் சனி சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருப்பதால் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளை தற்போது தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக ஒரு அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டாளிகளிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, குரு பகவான், சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கடந்த கால நெருக்கடிகள் தற்போது குறையும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் குறிப்பாக தற்போது 8ல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் காலை 7:56 மேல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தற்போது படிப்படியாக குறைந்து ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. எதிலும் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ல் செவ்வாய், 7ல் குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று காலை 7:58 பின்பு குறிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஒரு சில தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்களால் உங்களுக்கு நிம்மதி குறைவு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனானவர் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் எதிலும் சற்று சிறப்பாக செயல்பட்டு நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். மறைமுக பிரச்சனைகள் விலகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது.
வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் தனித்திறமையால் இதையும் சமாளித்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பதும் மிகச் சிறப்பான அமைப்பாகும். எந்த காரியத்திலும் துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 2ல் ராகு, 4ல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். தேவையில்லாத வகையில் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இன்றைய நாள் இருக்கும். பிறரை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைந்து ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையால் இதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய், 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மீண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் நாட்களில் ஏற்படும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல பல்வேறு விதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் கிரக அஸ்தங்கத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கூற உள்ளேன். அஸ்தங்கம் அஸ்தங்கம் என்றால் என்னன்னு பார்க்கின்ற பொழுது நவகிரகங்கள் நம்மளை வழி நடத்துகிறது. நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் சூரியன் ஆவார். அந்த சூரியனுக்கு முன்பின் மற்ற கிரகங்கள் இருந்தால் சூரியனுடைய வெப்பத்தால், சூரியனுடைய உஷ்ணத்தால் மற்ற கிரகங்கள் பலகீனம் அடைந்துவிடும். குறிப்பாக மிக வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நமக்கே சூரியனுடைய வெப்பமானது
நம்மளால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் நம்ம உடல் பாதிப்பு ஏற்படுகிறது. சூரியனுக்கு மிக அருகில் செல்லக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்களுடைய சக்தி சூரியன் எடுத்துக்கொள்ள. அதனைதான் நம்ம அஸ்தங்கம்னு சொல்லுவோம். பொதுவா பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகமே அஸ்தங்கம் ஆகும். நவகிரகங்கள்ல தலையாய கிரகம் சொல்லக்கூடிய, முக்கிய கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் சூரியனுக்கு முன்பின் 12 டிகிரியா இருந்தா, 12 டிகிரி முன்னாடியோ பின்னாடியோ இருந்தா அஸ்தங்கன்ற ஒரு விதி உண்டு. சந்திரன் பலகீனமா இருந்தால் மனக்குழப்பம், மனோதைரிய கம்மி, தாய்க்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். சூரியனுக்கு முன்பின் 17 டிகிரி இருந்தால் செவ்வாய் அஸ்தங்கம் என்று ஒரு கருத்து உண்டு. செவ்வாய் அஸ்தங்கமானால் உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியிடையே, அதாவது பெண் என்றால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு சூரியன் சேர்க்கை பெற்ற செவ்வாவா இருக்கின்ற பொழுது உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்றால் உடன் பிறந்தவரிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்து புதன் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 14 டிகிரி முன்ன பின் இருந்தா அஸ்தங்கன்ற ஒரு விதி உண்டு. பொதுவா மற்ற கிரகங்களுக்கு தோஷம் இருந்தாலும் புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் கிடையாது. புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கின்ற போது நிபுண யோகம் ஏற்பட்ட காரணத்தினால பெரிய பாதிப்புகளோ சிக்கல்களையோ கண்டிப்பா ஏற்படுத்த மாட்டார். அடுத்து குரு ஒரு ஜாதகத்துல சூரியனுக்கு 11 டிகிரி முன்ன பின் இருந்தால் அஸ்தங்கம் என்ற ஒரு கருத்து உண்டு. அப்படி பிறந்திருப்பவர்களுக்கு புத்திரதோஷம் உண்டாகி குழந்தை பாக்கியம் ஏற்பட தடை, பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு தேவையில்லாத நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையை உண்டாக்கும். ஆண்கள் ஜாதகம் என்றால் சூரியனுக்கு முன்பின் 8 டிகிரிக்குள்ள சுக்கிரன் இருக்கக்கூடாதுங்க. சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகிறது மன வாழ்க்கைக்கு அவ்வளவு நல்லதல்ல. மன வாழ்க்கையில ஒற்றுமை குறைவு, மன வாழ்க்கையில தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், கணவன் மனைவி இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத ஒரு சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 15 டிகிரி முன்னாடியோ பின்னாடியோ இருந்தா அஸ்தங்கன்ற ஒரு கருத்து உண்டு. சனி அஸ்தங்கமானால் உடல் பலகீனங்கள், தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள், ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது ஏற்படும். பொதுவாங்க சந்திரன் 12 டிகிரியில் இருந்தாலும், செவ்வாய் 17 டிகிரியில் இருந்தாலும், புதன் உங்களுக்கு 14 டிகிரியில் இருந்தாலும், குரு 11 டிகிரியில் இருந்தாலும், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8 டிகிரியில் இருந்தாலும், சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 15 டிகிரி இருந்தாலும் அஸ்தங்கம் என்ற கருத்து உண்டாகிறது. இந்த மாதிரி அஸ்தங்கம் பெறக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய சுயசக்தியை இணைந்து ஒரு பலகீனமான பலனை தரும் என்று ஒரு கருத்து உண்டு. இருந்தாலும் நடைமுறையில பார்க்கின்ற பொழுது சூரியன் சந்திரனுக்கு நடுவுல 12 டிகிரி இருந்தாலே அஸ்தங்கம்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில பார்க்கின்ற பொழுது ஒரு டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தாதான் பாதிப்பு சற்று அதிகம். அது போல பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு ஜாதகத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அஸ்தங்கம் என்பது 8 டிகிரி சொல்றாங்க. நடைமுறையில சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பெற்ற உங்களுக்கு அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு, அதாவது 1 டிகிரிக்குள்ள இருந்தா தான் பாதிப்பு அதிகம். 8 டிகிரி வரைக்கும் அஸ்தங்கம்னு சொன்னா கூட 1 டிகிரி வரைக்கும் தான் பாதிப்பு அதிகம். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிரபலமான நடிகர் ஒருத்தருக்கு சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருந்து. சுக்கிரன் சூரியன் 1 டிகிரிக்குள்ள இருந்துச்சு. இந்த மாதிரி நபருக்கு ஒரு திருமணமாகி திருமணம் விவாகரத்து ஆகி ஒரு மிக பிரபலமான நடிகர் கடைசி வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகாமையே போயிடுச்சு. அதனால சுக்கிரன் அஸ்தங்கம் என்பது ரொம்ப ரொம்ப கடுமையான பாதிப்பு.
பொதுவா சுக்கிரன் அஸ்தமானவங்க கல்யாணம் பண்ணுகின்ற போது வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்கின்ற போது மன வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு வந்து ஏற்படும். அடுத்து குறிப்பாக எல்லா கிரகமும் இந்த டிகிரில இருந்தா அஸ்தங்கன்ற ஒரு விதி இருக்குது. ஆனா வந்து ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்றால் சூரியன் வந்து ஒரு சில கிரகத்துக்கு மிக அருகில போகின்ற போது சூரியனே பலகீனமாயிடும். அதுதான் கிரகண தோஷம்னு சொல்லுவோம். சூரியன் வந்து ராகுவுக்கு மிக அருகில செல்கின்ற போது சூரியன் வந்து தன்னுடைய சக்தி ஏமாற்றத்தை அடைகிறார். சக்தி சுத்தமா வந்து இழக்கிறார். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேது ஒரு ஜாதகத்துல வந்து குறிப்பா வந்து கேதுவுக்கு மிக அருகில சூரியன் இருந்தாலும் சூரியன் வந்து அஸ்தங்கம் ஆயிடுவார். சூரியன் பலகீனம் ஆயிடும். அஸ்தங்கம்னு சொல்லக்கூடாது, சூரியன் பலகீனம் ஆயிடுவார். சூரியனுக்கு முன்னாடி எல்லா கிரகமும் இருந்தால் மற்ற கிரகங்கள் பலகீனம் ஆகிறதுக்கு பதில் சூரியன் போய் ராகு அல்லது கேதுவுக்கு மிக அருகில் இருந்தா அந்த கிரகத்தினால் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து பலகீனம் அடைவார். பொதுவா வந்து அஸ்தங்க தோஷத்துக்கு வந்து ஒரு சில டிகிரிகள் கொடுத்திருந்தாலும் 2 டிகிரி 3 டிகிரிக்குள்ள 1 டிகிரிக்குள்ள அந்த கிரகம் இருந்தாதான் பாதிப்பு சற்று அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சூரியன் வந்து பார்த்தீங்கன்றால் ராகுவோட சேர்ந்திருந்து உடன் சந்திரன் இருந்தால் அதனை சூரிய கிரகணம் என்று சொல்லுவோம். சூரியனுக்கு 7ஆம் வீட்டுல சந்திரன் இருந்தால் அதே மாதிரி இருந்து ராகு அல்லது கேதுவோட நட்பு வருகின்ற பொழுது அது வந்து சந்திரகிரகணம் என்று சொல்லுவோம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்து ராகு அல்லது கேதுவோட சேர்ந்தால் சூரிய கிரகணம். சூரியன் வந்து ராகு அல்லது கேது ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்திருந்து அதற்கு 7 சந்திரன் இருந்தால் அதனை சந்திரகிரகணம் என்று சொல்லுவோம். நேயர்களே, அஸ்தங்கம் ஏற்பட்டிருக்கு, இத்தனை டிகிரியில ஏற்பட்டிருக்குன்றது வந்து பழங்கால புத்தக கருத்தாக இருந்தாலும் நடைமுறையில பார்க்கின்ற பொழுது ஒரு டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தாதான் பாதிப்பு அதிகமா இருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து நம்ம வந்து பார்க்கின்ற போது நிறைய ஜோதிட தகவல் இருக்குது. இன்னைக்கு சில தகவல்களை உங்களிடம் கூறியிருக்கிறேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.